கட்சிகளுக்கு சவாலாக இருக்கிறதா தென் மாநிலங்கள்? இந்தியாவில் வட மாநிலங்கள்ல அதிகமான தொகுதிகளை வெல்லும் தேசிய கட்சிகளுக்கு பிரச்சனையா இருப்பதே தென் மாநிலங்கள் தான் சொல்லப்படுது. மாநில கட்சிகளோட ஆதிக்கமிக்க பகுதியா தென்னிந்தியா இருக்குன்னு சொல்லப்படுறதும் அரசியல் வெற்றிகள் மட்டுமில்லாம வளர்ச்சி குறியீடுகளையும் தென் மாநிலங்கள் முன்னணியில இருக்கிறது பல கேள்விகளுக்கு வழிவகுக்குது. இந்தியாவோட வட மாநிலங்கள்ல பெரும்பாலான மாநிலங்கள்ல தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் தங்களோட பலத்தை நிரூபிச்சது மட்டுமில்லாம ஆளும் கட்சியா பயணிச்சிட்டும் வருது. இன்னும் சில மாநிலங்கள்ல தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணியில மாநில கட்சிகள் இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில தென் மாநிலங்கள்ல தேசிய கட்சியோட பலம் என்னங்கிறதையும் அலச வேண்டியிருக்கு. தென் மாநிலங்களில் தேசிய கட்சிகளின் நிலை என்ன? மாநில கட்சியை நம்பி பயணிக்க வேண்டிய இடத்துக்கு நகர்ந்திருக்கின்றனவா தேசிய கட்சிகள்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியால பெரும்பாலான மாநிலங்கள்ல பாஜகவும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியோட ஆட்சிதான் நடக்குதுனாலும் அவங்களுக்கு தென் மாநிலங்கள் சவாலானதாவே இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய தென் மாநிலங்கள்ல ஆந்திராவில் மட்டும் தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டணியில ஆட்சியில இருக்காங்க. ஆந்திராவில் மொத்தம் இருக்க 25 மக்களவை தொகுதிகள்ல கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிற பாஜக மொத்தம் 8 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரியில மொத்தம் இருக்க 30 சட்டமன்ற தொகுதிகள்ல 6 தொகுதிகளை வென்று என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில இருக்காங்க பாஜக. இந்த 2 மாநிலங்களை தாண்டி கர்நாடகால எதிர்கட்சியாவும் தமிழ்நாட்டுல எதிர்கட்சியான அதிமுகவோட கூட்டணியிலையும் பயணிக்கிறாங்க. அதே சமயம் கடந்த காலங்களை விட சமீபத்திய தேர்தல்ல அவங்களோட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. கேரளால 0 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 1 மக்களவை உறுப்பினரையும் தமிழ்நாட்டில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற பாஜகவுக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கல. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானால 82 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 28 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வச்சிருக்காங்க. ஆனாலுமே இதெல்லாம் அந்தந்த மாநில கட்சிகளோட கூட்டணிகளை இருந்தா மட்டுமே கணிசமான வாக்குகளை தென் மாநிலங்களை பெற முடியும் அப்படிங்கிற வாதத்துக்கு வலு சேர்க்கிற விதமா 2026 அதிமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அகில இந்திய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்துல இருந்த காங்கிரஸ் சமீப காலங்கள்ல தங்களோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்துட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த நிலையில தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியே தங்களோட பெரும்பான்மையை நிரூபிச்சு வெற்றி பெற்று இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை இலக்கில மட்டுமே உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வெற்றி விகிதத்துல காட்டினது காங்கிரஸ் கட்சி தென் மாநிலங்கள்ல சறுக்களை சந்திக்கிறதாவே பார்க்கப்படுது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட போது எதிர்கட்சி கூட்டணியில 21 எம்எல்ஏக்களுடன் கணிசமான வெற்றியுடன் எதிர்கட்சியாவும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில ஒன்றிணைஞ்சு போட்டியிட்டதால 20 தொகுதியில 14 தொகுதிகளை வெற்றி பெற்றது மட்டுமில்லாம வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சும் இருக்கு. புதுச்சேரியில 2 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியையும் காங்கிரஸ் கட்சி தன்வசமாக்கி இருந்தாலும் ஆந்திர அரசியல்ல இன்னமும் காலூன்ற முடியாமலேயே இருக்கு. தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியோட பலத்தோட 9 எம்பிக்களையும் 18 எம்எல்ஏக்களையும் பெற்றிருக்காங்க. அகில இந்திய கட்சிகள்னு வட இந்தியால பெரும் ஆதரவுகளை பெற்ற கட்சிகள் தனித்து தேர்தலில் போட்டியிட முடியாத நிலையை வச்சிருக்க மாநிலங்கள்ல முக்கியமானதா தமிழ்நாடு திகழுது. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்க பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சா மட்டுமே எதிர்பார்த்த வெற்றியை பதிவு செய்ய முடியுங்கிற நிலை நீடிக்குது. அதுபடி நாடு விடுதலை பெற்ற போது சென்னை மாகாண சட்டமன்றத்துல கணிசமான எம்எல்ஏக்களை பெற்று எதிர்கட்சியா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ தமிழ்நாட்டில் ஒற்றை இலக்க பிரதிநிதித்துவத்தையும் கேரளால ஆட்சியிலையும் இருக்காங்க. தேசிய கட்சிகள் தென் மாநிலங்கள்ல வாக்கு வங்கியை அதிகரிச்சாலும் வலுவான மாநில கட்சிகளோட இணைஞ்சு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது தான் தென் மாநில களம் சொல்ற செய்தியா இருக்கு.